பார்வையெல்லாம் பகையா உறவா, செல்லுகின்ற பாதையெல்லாம் வழியா முடிவா, புரியவில்லை வாழ்வில் புரிந்தவனே வா. உன்னிடத்தில் எதை கேட்பேன் இறைவா, என் இறைவா, சொல்லி அழ வழியும் இல்லை கனவா இது நினைவா. போது புரியாமல் அழுதேன், மனிதனாய் வளர்ந்த போது தடுமாறி நின்றேன். தேடுகின்ற வாழ்வில் என் தேவை என்ன இறைவா, விடையில்லா கேள்வி ஆனதே என் வாழ்வா. இறைவா இறைவா இறைவா, வழி ஒன்று சொல்வாயா தலைவா. திருப்புமுனை பணி இது 2006ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி தான் இந்த தோட்டவழி பங்கில் ஆரம்பிக்கப்பட்டது. இது ஆரம்பத்தில் வெறும் காடாகத்தான் இருந்தது. நம்முடைய மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரருள் ராய்ப்பு யோசேப்பு ஆண்டகை அவர்கள்தான் இந்த பணியை நான் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று எனக்கு அனுமதி வழங்கினர். ஆகவே இன்று வருடம் 200க்கு மேற்பட்ட குடி நோயாளிகள் இங்கு வந்து சிகிச்சை பெற்று செல்கிறார்கள். எல்லா மாவட்டங்களிலிருந்தும் வந்து, அதாவது மதம் மொழி பாராமல் எல்லா மக்களுமே வந்து இங்கே பயனடைந்து செல்வதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த பணி 2009ஆம் ஆண்டு மாசி மாதம் 2ஆம் தேதி அமலமறை தியாகிகளின் சிறப்பு பணியாக எமது மாகாண முதல்வர் அத்தந்தை போல் நட்சத்திரம் அவர்களும் எமது ஆயர்களும் உடன்படிக்கை செய்து கொண்டு இதை அமலமறை தியாகிகளின் சிறப்பு பணியாக முன்னெடுத்தார்கள். சிகிச்சையிலே நாங்கள் 3 முக்கியமான பகுதிகளை பார்க்கிறோம். ஒன்று, உடல் சார்ந்த ஒரு குணமாக்கு, அதாவது மருத்துவ சிகிச்சைன்னு சொல்கிறோம். ஆகவே ஒரு நோயாளி வந்தோன்னே அவர் பல விதமான உடல் தாக்கங்கள், உடல் நோவுகள், உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கிறதால நாங்கள் மருத்துவ சிகிச்சையை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அதுக்கு வைத்தியர்களுடைய உதவி கிடைக்கிறது. இரண்டாவதாக நாங்கள் உள ரீதியான ஒரு சிகிச்சையை முன்வைக்கிறோம். அதாவது ஆற்றுப்படுத்துவதன் மூலமாக அவர்களுக்கு உண்மையாகவே இது ஒரு புது பிறப்புகளாக, புது படைப்புகளாக உருவாக்கப்படுவதற்கு இந்த ஆற்றுப்படுத்தல் உதவி செய்கிறது. அது அவர்கள் தாங்களாகவே விட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையை தங்களுக்குள்ளே கொண்டு வர செய்கிறது எங்கள் நோக்கமாக இருக்கிறது. எனவே உள ரீதியான ஆற்றுப்படுத்தல் என்பது கூடுதலாக அவர்களுக்கு அவர்கள் தங்களையே தாங்கள் திருப்பி பார்க்கவும், ஒரு திருப்பத்தை தங்கள் ஏற்படுத்தவும், முழு மூச்சாக தாங்கள் புதிய வாய்ப்புகளாக இயங்கலாம் என்ற நம்பிக்கை. முடியாது என்பது முட்டாள்தனம், முடியும் என்பதுதான் மூலகனம். அந்த எண்ணத்திலே அவர்களை நாங்கள் உருவாக்குகிறோம். மூன்றாவதாக ஆன்மீக ரீதியான சிகிச்சை வளங்கள். அதாவது இங்கே ஒருவர் ஆன்மீக ரீதியாக வலுவிழந்து காணப்படுவார். அதாவது ஒருவர் மதுவுக்கு அடிமையாகியவுடன் அவருக்கு ஆன்மீகத்தில் தாகம் இல்லாமல், ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லாமல் அவர் காணப்படுவார். அந்த வகையில் இங்கே வருகின்ற குடி நோயாளிகளை நாங்கள் ஆன்மீக ரீதியாக திசை திருப்புறது, அதாவது அவர்களுக்கு இறை சக்திகளை நம்பிக்கையை கொடுத்து இந்த மது சக்தியை இழக்க செய்கிறது. அவர்கள் தங்களோட வாழ்க்கையிலே மதுவிலிருந்து விடுபட்டதும் அவர்களுக்கு இந்த ஆன்மீக சக்தி நிச்சயமாக தேவைப்படுகிறது, அவர்களே உணர்ந்து கொள்வார்கள். எனவே இந்த மூன்றாவது சிகிச்சையில் கூடுதலாக அவர்களுக்கு தியானத்தின் மூலமாக, அவர்களுக்கு வழிபாடுகள் மூலமாக, பிரார்த்தனைகள் மூலமாக, நல்ல நூல்களை, பைபிள் போன்ற நல்ல நூல்களை எல்லாம் வாசிக்க செய்வதன் மூலமாக அவர்களுக்கு ஆத்மீக ஒரு தாகத்தை நாங்கள் ஊட்டி வருகிறோம். எனவே இங்கே வந்ததும் கூடுதலாக ஒரு நபர் அந்த தேவையில்லாத பொழுதுபோக்கிலிருந்து விடுபட்டு ஆத்மீக ரீதியாக
தன்னைத்தானே கடவுளோடு தொடர்படுத்தி உண்மையான இறைவனோடு உறவு கொள்கின்ற ஒரு சூழலை உருவாக்கி, அதாவது அவர் தனக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆத்மீய சக்தியை வெளிக்கொணரும் விதமாக அவரை பேச வைப்பது, அவரை செயற்பட வைக்கிறது எங்களுடைய பாரிய பணியாக இருக்கின்றது. ஆகவே இந்த 3 சிகிச்சை முறைகளையும் பார்க்கும்போது உடல் ரீதியான சிகிச்சை, உள ரீதியான சிகிச்சை, ஆன்மீக ரீதியான சிகிச்சை என்ற முப்பரிமாணங்களிலே நாங்கள் இந்த சிகிச்சையை வழங்கி வருகிறோம். எனவே இந்த மது நோயாளி என்பவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு திருப்பத்தை காணுகிறார். அதாவது இங்கே வந்தவுடனே அவர்கள் பழைய கீறல்களை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு புதிய பார்வையில் தங்களை பார்க்க, சமூகத்தை பார்க்க, இயற்கையை பார்க்க, இறைவனை பார்க்க கற்றுக்கொள்கிறார்கள். தங்களோடு உறவு கொண்டு தங்களை தாங்கள் அன்பு செய்து, மற்றவர்களை அன்பு செய்து, இறைவனை அன்பு செய்து, இயற்கையை அன்பு செய்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு மேம்பாட்டுக்கு உள்வாங்கப்படுகிறார்கள். இந்த ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சியிலே அவர்கள் கூடுதலாக கவனத்தை செலுத்தி அவர்கள் இந்த உறவிலே ஒரு நிறைவை காணுகிறார்கள். விதமாக குணமாக்கல் சிகிச்சை முறைகளை நாங்கள் முன்னெடு செல்லும்போது 2வது படிமுறை வந்து தடுத்தல் முறை, ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம், ட்ரீட்மெண்ட் ப்ரோக்ராம், அதாவது கியூரிங் ப்ரோக்ராம், மற்றது ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம். இந்த ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம் நாங்கள் எதிர்காலத்தில் ஒரு மதுவுக்கு அடிமையாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு இப்பொழுதே நாங்கள் முயற்சி எடுத்துக்கிறோம். அதாவது சிறுவர்கள், இளைஞர்கள் இவர்களுக்கு கூடுதலான கவனம் செலுத்தி அவர்களுக்கு வெளிப்பட்ட கருத்துக்களை வழங்கி நாங்கள் எதிர்காலத்தில் மதுவுக்கு அடிமையாகாத, போதவசுக்கு அடிமையாக ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நிறைந்த முயற்சிகளை முன்னெடுத்து செல்ல வருகிறோம். இதில் கிராமிய ரீதியான விழிப்புணர்வு கருத்தரங்கள், விழிப்புணர்வு கூட்டங்கள், படக்காட்சிகள், தெருக்கூத்துக்கள் போன்ற கிராம மண்டலத்தில் கொண்டு செல்கிறோம். கிராமங்களுக்கு சென்று வீடுகளை தரிசித்து அங்கே கூடுதலாக பாதிப்படைந்த அந்த மதுவினால் பாதிப்படைந்தவர்கள் இனங்கண்டு அவர்களை இந்த திருப்பனை கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சியிருக்கிற வேளையில் இந்த ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராமில் தொடர்ந்து நாங்கள் கிராமிய ரீதியான ஒரு மறுமலர்ச்சியை தோற்றுவிக்கிறோம். அடுத்ததாக பாடசாலை மட்டத்திலே நாங்கள் சென்று பாடசாலை மாணவர்களுக்கு நாங்கள் விழிப்பூட்டல் கருத்தரங்களை நடத்துகிறோம், பாசறைகள் நடத்துகிறோம். சிறப்பாக கிராமிய பாசறைகள், மற்றது இளைஞர்களுக்கான பாசறைகள் போன்றவற்றை நடத்தி இந்த ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம், தடுத்தல், அதாவது மது போதை தடுத்தல் என்ற முயற்சியிலே பாரதூரமாக விடுகிறோம். மிகவும் கடினமான ஒரு பணியாகத்தான் இந்த பணி இருக்கிறது. இரவு பகல் பாராமல் எங்களுக்கு அழைப்பு வர்ற போதில் நாங்கள் அவ்வப்போது போய் இவ்வளவு பாதிப்படைந்தவர்களை நாங்கள் தூக்கி கூட்டி வாரது எங்களுடைய கடமைகள் ஒன்றாக இருக்கிறது. அடிக்கடி டெலிஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, ஐயோ வாங்க வாங்க, அவர் வரமாட்டார், நீங்கள் தான் வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி எங்களுக்கு அழைப்பு கொடுப்பார்கள். நாங்கள் எங்கள் நேரத்தை பாராமல், நாங்கள் தூரத்தை பாராமல் ஓடிப்போய் இப்படியானவர்களுக்கு நாங்கள் உதவி செய்து இங்கே வந்ததும் அவர்கள் எப்படித்தான் மாற்றம் என்று எனக்கே சொல்ல முடியாது. அவ்வளோ தூரம் இந்த இடத்துக்கு வந்த உடனே அவர்கள் நிறைந்த ஒரு மாற்றத்தை கண்டு செல்கின்றார்கள். எங்களுக்கு மன்னார் பொது வைத்தியசாலையில் இந்த மென்டல் ஹெல்த் யூனிட் என்ற அழகு எங்களுக்கு கூடுதலான பங்களிப்பு டாக்டர் சுகந்தி, இந்த மனநல வைத்தியர் எங்களோடு இணைந்து இந்த பாரிய பணியிலே ஈடுபட்டு வருகிறார். ஆகவே எங்களுக்கு இந்த மனநல ரீதியான அல்லது வைத்திய ரீதியான ஆலோசனைகளுக்கும் அணுகுமுறைகளுக்கும் எங்களுக்கு மென்டல் ஹெல்த் யூனிட் எங்களுக்கு பாரிய உதவியை வழங்கி வருகிறது. இவ்விதமாக இந்த முயற்சியிலே எங்களுடைய இந்த குணமாக்குன்ற காரியத்திலையும் மற்றது ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராமிலையும் நிறைய உள்ளங்கள் அடிப்படையில் இப்பொழுது. எனவே இந்த திருப்புமுனை பணியகம் அல்லது திருப்புமுனை புதுவாழ்வகம் நிறைய இலட்சிய தாகத்தோடு ஒரு தூர நோக்கோடு இந்த பாரிய நோயிலே இருந்து விடுபடுவதற்கான அணுகுமுறைகளையும் சிகிச்சை முறைகளையும் வழங்கி வருவதையிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலே சந்தோஷமடைகிறேன். இதில் நாங்கள் தொடர்ந்து பல தடைகளை தாண்ட வேண்டும். எமது பணி இன்றைய காலத்துக்கு தேவையான ஒரு பாரிய பணியாகவே இருக்கிறது. எமது பணியின் மூலமாக நாங்கள் சமூக சீர்கேடுகளை, கொலை, கொள்ளை, களவு, கற்பழிப்பு என்று பல்வேறுபட்ட சமூக சீர்கேடுகளுக்கு
முற்றுப்புள்ளி வைத்து வருகிறோம். அதாவது எல்லா சமூக சீரழிவுக்கும் காரணமாக இந்த குடி போதை இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. அந்த வகையில் நாங்கள் ஒரு தனி மனிதனை மட்டும் மையப்படுத்தி நாங்கள் இந்த பணியை முன்னெடுத்து செல்லாமல் சமூகத்தை மையப்படுத்தி ஒரு சமூக மறுமலர்ச்சியை, சமூக மாற்றத்தை, சமூகம் ஒரு திருந்திய ஒரு நாகரிகமான ஒரு அன்பு சமூகமாக உருவாக்கப்படுவதற்கு எங்களால் என்னென்ன செய்யணுமோ அதைத்தான் செய்து நாங்கள் பிரயாசப்பட்டு வருகிறோம். எனவே ஒரு கை ஓசை தராது, தனிமரம் தோப்பாகாது. அந்த வகையிலே உங்கள் கைகளும் எங்களோடு சேர்ந்து தட்டும் பொழுது நிச்சயமாக அது நல்ல ஒரு ஓசையை ஒலிக்க செய்யும். ஆகவே இணைந்து சிந்தித்து இணைந்து செயல்பட உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன். இந்த சேர்ந்து சிந்தித்து சேர்ந்து செயல்படுத்த ஆக்கப்பூர்வமான ரீதியாக நாங்கள் ஒரு புதிய ஒரு பார்வையிலே ஒரு புதியதொரு சமூகத்தை கட்டியெழுப்புகின்ற இந்த பாரிய பணியிலே நீங்களும் நிச்சயமாக இணைய முன்வருவீர்கள் என்பது எனது நம்பிக்கை. அதேவேளை இது நாங்கள் தோட்ட வழியிலே 5ஆம் கட்டை இலே திருப்புமலை என்ற மையத்திலே இருந்து நாங்கள் பணியாற்றி வந்தாலும் நாங்கள் எங்கெங்கெல்லாம் இந்த பிரச்சனை விசரூபம் எடுத்து மக்களை மாள வைக்கிறதோ அங்கெங்கெல்லாம் நாங்கள் சென்று விடுவிப்பதற்காகவே ஆயத்தமாக இருக்கிறோம். ஆகவே நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்வதோடு எங்களை இன்னும் எங்கள் மற்றவர்களை தொடர்புபடுத்தி இதன் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களை இனங்கண்டு அவர்களுக்கு விடிவு உண்டு, அவர்களுக்கு வாழ்வு உண்டு நம்பிக்கை கொடுப்பதிலே நாங்கள் சேர்ந்து செயல்படுவோம். நிச்சயமாக உங்களுடைய பெரும் உள்ளத்தை, உங்களுடைய அந்த பெரும் மனத்தை நான் ஆசிக்கின்றேன். அந்த பெருமனம் படைத்த நல்ல உள்ளங்கள் நிச்சயமாக இணைகின்ற பொழுது நாங்கள் ஒரு சமூகம் எங்கள் முன்னால் மலரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே குடி போதையற்ற மதுவுக்கு அடிமையாகாத ஒரு சமூகத்தை படைப்பதற்காக, ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் எல்லாரும் உண்மையாகவே பங்களிப்பு செய்வது எமது கடமையாக இருக்கிறது. ஒரு அன்பு சமூகம் உருவாகுற சேர்ந்து செயல்படுவோம், சேர்ந்து குரல் கொடுப்போம். மதுவின்றி மனிதன் மகிழ்ச்சியோடு வாழ முடியும் என்பதை நாங்கள் மேலும் மெருகூட்ட ஆசைப்படுவோம். உங்கள் அனைவருக்கும் உங்களவும் எனது வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். உங்கள் அனைவருக்கும் என்று நன்றி கலந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது பெயர் பேதுரு பெனடிக்ட். நான் இந்த நிறுவனத்தில் கடந்த 2 வருடங்களாக கடமை புரிகின்றேன். எனது பதவி நிலை திட்ட முகாமையாளர். இந்த நிறுவனம் ஆரம்பிக்கும் முதலே நான் அருட்தந்தை வின்சென்ட் பேட்ரிக் அவருடன் இணைந்து அவர் செய்யும் பணியில் இணைந்து கொண்டுள்ளேன். ஏனென்றால் நான் ஏற்கனவே ஒரு அரசாற்று நிறுவனத்தை இயக்கி வந்ததால் எனக்கும் அவருக்கு இடையில் தொடர்பு ஏற்பட்டது. தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது அவர் என்னை பலதரம் அழைத்தார் தன்னுடன் இணைந்து பணிபுரியும்படி. அதன்படி 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி இங்கு வந்து பணியை தொடர்ந்துள்ளேன். நான் வந்த ஆரம்ப காலத்தில் இந்த நிறுவனத்தில் நிறைய பணியாளர்களும் பயனாளிகளும் இருந்தனர். கூடுதலாக மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த, அதுவும் பள்ளிமனை கிராமத்தில் உள்ள மீன்பிடிக்கும் மக்கள் தான் கடுமையாக போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டு இருந்ததனால் அவர்கள் இங்கே அருட்தந்தை கொண்டு வந்து வதிவிட பயிற்சி மூலம் அவைகளுக்கு நற்பணி செய்து பல பேரை வாழ்வுக்கு இட்டு சென்றுள்ளார். அதுதான் இந்த மன்னார் மாவட்டத்தில் பிரதானமான செய்யப்பட்ட பணி ஒன்று. இந்த பணியில் ஈடுபட்டது பிறகு அக்கிராமத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட்டு போதை வஸ்து பாவனை முற்றாக குறைக்கப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இது ஒரு வரவேற்பு தக்க ஒரு செயலாகும். தொடர்ந்தும் மன்னார் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் பெரும்பாலும் தொழிலாளிகள், மீன்பிடியாளர்கள், விவசாயிகள் மத்தியில் மது பாவனை பழக்கம் பரம்பரையாக இருந்து வந்தது.
அது தொடர்ந்தும் இருக்கின்றது. இதை கருத்தில் கொண்டுதான் அருட்தந்தை வின்சென்ட் பேட்ரிக் அவர்கள் பணியை ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் மிகவும் கஷ்டமான நிலை என்ற வள தட்டுப்பாடுகள் இருந்தாலும் அவரின் விடாமுயற்சியால் சிறிய